வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செண்பகப்பூவில் எத்தனை ரகங்கள் இருக்குது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த செண்பகப்பூ பாருங்கள், இது வந்து ஒரு அடுக்கு வெரைட்டி. 1.5 அடியிலேயே உங்களுக்கு பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக விரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி. இது ஆரஞ்சு கலர், ஒரு டார்க் ஆரஞ்சு கலர்னு சொல்ல முடியாது, எல்லோ பியூர் எல்லோன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர். தாமரை மாதிரி எவ்வளோ அழகாக விழிஞ்சிருக்குது பாருங்கள். இதில் வந்து இன்னொரு வெரைட்டியும் இருக்குதுங்க. இது வந்து வெள்ளை பாருங்கள், ஒயிட்டு. இதுவும் வந்து நல்ல வாசனையாக இருக்குது. இந்த செண்பகப்பூவில் இந்த மாதிரி 2 கலர் இருக்குது. எனக்கே இப்போ தான் இந்த கலரை நான் பார்க்குறேன். ஒயிட்டு நான் அதிகம் பார்த்ததில்ல. எங்கள் ஊர் பக்கம் எல்லோ தான் அதிகம். இந்த ஒயிட் வந்து இது வந்து கொஞ்சம் சின்ன செடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குட்டியான பூக்கள் இருக்குது. ஆனால் செடி பாருங்கள் இவ்வளோ தான், 1.5 அடி தான் இருக்குது. இது அப்படியே கண்டினியூஸாக பூ வச்சுட்டே இருக்குது. இதில் பாருங்கள் எத்தனை மொக்கு வச்சுருக்குதுன்னு. இதோ பாருங்கள், இவ்வளோ, இது எல்லாமே மொக்கு. இந்த செண்பக பூவினுடைய மொக்கு. இது பராமரிக்கிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தான், நம்ம நாட்டு வெரைட்டி கிடையாது. இது பாருங்கள், இது நாட்டு வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் விலை குறைவான ரகம். உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கக்கூடிய ரகம் இந்த நாட்டு வெரைட்டி. ஆனால் இதில் பூ வைக்கிறது பெரிய மரமாக மாறி தான் வைக்கும். ஒரு 4 வருஷம் ஆகிடும் இதில் பூ வர்றதுக்கு. கொஞ்சமாக இடம் இருக்கிறவங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, பால்கனியில் வளர்க்கணும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க எல்லாமே இந்த செண்பகப்பூவை வந்து வளர்க்க முடியாது. ஆனால் இது வந்து ஒட்டு ரகம் பாருங்கள், இதை ஒட்டியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு பால்கனியில் வச்சு வளர்க்க முடியும். ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் கொடுக்கக்கூடியது. இது வரைக்கும் நான் ஒரு 50 பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா போய் சேர்ந்துருக்கு, நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த செண்பகப்பூவை நம்ம வீட்டில் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வீட்டு முன்னால் வாசனையான மலர்கள் வளர்க்குறது வாஸ்துப்படி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பூ பூத்திருந்தால் போதுங்க, வீடு முழுக்கவே மணக்கறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாள் 3 நாள் இந்த செடியிலேயே இந்த பூ இருக்குது, நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னாலும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் தான் உதிர்ந்து போகுது. இந்த செண்பகப்பூ வந்து நமக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து இந்த செண்பகப்பூவை தினமும் தலையில் வைக்கிறதுனால வாதம், கபம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையுது. அதோட தலையில் சூடு ஏறாமல் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இந்த செண்பகப்பூ வந்து கஷாயம் செஞ்சு குடிக்கிறவங்க இருக்காங்க. அது சித்த மருத்துவர்கள்ட்ட நம்ம கேட்டு தான் பண்ணணும். நம்ம இதில் உள்ள குடிக்கிறது நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இதில் ஆனால் நிறைய பயன்கள் இருக்குது. தலைவலி இருக்கிறவங்க இந்த செண்பகப்பூ இலை இருக்குது இல்லைங்களா, அதில் மேலே தலையில் பத்து போடும்போது உங்களுக்கு அந்த தலைவலி விட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் இந்த செண்பகப்பூவில் இருக்குது. செண்பகப்பூ வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இதை பற்றின வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதுபோல் வீட்டில் இருந்தால் நல்ல மனமாகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கான கேள்வி, இதில் நாட்டு வெரைட்டி செண்பகப்பூ எத்தனை வருஷத்தில் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதில் சொல்லியிருந்தேன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.